It gives me immense pleasure and honor to introduce our distinguished guest for today, Advocate Abdul Rashidi. Advocate Abdul Rashidi is a qualified legal professional who holds a Bachelor of Arts and a Bachelor of Law. He is not only practicing advocate but also serves as a notary public, a position of great responsibility and trust in the legal system. Through his legal expertise, he has been actively committed to upholding justice, truth, and the rule of law. His profession demands integrity, wisdom, and fairness, qualities that he consistently demonstrates in his service to society. As a notary public, he plays an important role in authenticating legal documents and guiding people with proper legal awareness, thereby supporting justice at the grassroots level. His dedication to safeguarding rights and helping the community makes him a respected figure and an inspiration for our students. His journey reminds us that law is not just a career, but a service to humanity and a means to protect society. Today, we are truly privileged to have such an eminent legal personality in our midst. On behalf of our management, staff, and students, I extend a warm and cordial welcome to Advocate Abdul Rashidi. Sir, we are honored by your gracious presence. Ahlan wa sahlan wa marhaban bikum. Welcome to our institution. இந்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் விரிவுரையாளர்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற பணியாளர்கள் இவர்களுடன் இந்த கல்லூரிக்கு ஆதாரமாக இருக்கின்ற மாணவிகளாகிய உங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவர்கள் நல்ல பாக்கியத்தை அளிப்பானார்கள். அன்பு சகோதரிகளே, எனக்கு முன்னால் ஒரு காவியத்தை நடத்தி காட்டினீர்கள். அது ஒரு உட்பொருள் என்னவென்று சொன்னால், சைத்தான் நம்மளோட தான் இருப்பான். சைத்தானுக்கு தெரியாதே நம்ம பழகிட்டு இருக்கோம். பழகிட்டு இருக்கும் போது அவன் நம்மளை எப்படி வழி கெடுக்கிறான் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் அந்த சைத்தானின் வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து தருவாங்க. அன்பு சகோதரிகளே, எனக்கு முன்னால் பேசிய உங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது நாம் இங்கு கொடியேற்றணும், உறுதிமொழி ஏற்றணும், தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், எல்லாம் சரி. இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்? இஸ்லாம் என்பது இறை நம்பிக்கையுடன் நாட்டுப்பற்றை உள்ளடக்கியது. இந்திய சுதந்திரத்தின் போது அந்நியருடைய பொருட்களை புறக்கணிங்கள் என்றுதான் தேசிய தலைவர்கள் சொன்னார்கள். சொல்லும்போது நம்முடைய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அந்நிய பொருட்கள் மட்டுமல்ல, அவருடைய கல்வியையே புறக்கணித்தார்கள். ஆங்கில கல்வி, ஆங்கிலேயர் கொடுக்கின்ற கல்வி எங்களுக்கு வேண்டியதில்லை என்று புறக்கணித்து விட்டு அவர்கள் வாழ்ந்ததால் நம்முடைய சமுதாய மக்கள் உலக கல்வியிலே பின்தங்கினோம். இதெல்லாம் சரித்திரம். இப்போ காகித மில்லத்தை பற்றி சொன்னாங்க. காகித மில்லத் அவர்கள் ஒரு தமிழர். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து நின்று எம்பி ஆகல. அவர் எம்பி ஆனது எல்லாமே கேரளாவில் தான். அவர் மக்கள் சேவையில் இருந்ததால் அவரை மக்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள். அவர் ஒரு தீர்மானம் ஒன்று வச்சிருந்தார், நான் மக்களை எப்போதும் சந்திப்பேன், ஆனால் தேர்தல் வரும்போது வாக்குக்காக போய் சந்திக்க மாட்டேன். காகிதம் பெருமை அதான்.
சில பேர் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறார்கள், அந்த மாதிரிலாம் இல்லை. இவர் சொன்னார், நான் மக்கள் சேவையில் எப்போதும் இருப்பேன், ஆனால் எனக்கு வாக்கு வேண்டும் என்பதற்காக அந்த மக்களை போய் சந்திக்க மாட்டேன். மக்களுக்கு என் மீது இருக்கின்ற நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுவார்கள் என்று அவர் கடைசி வரை கேரளாவிலிருந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தார். காகிதம் மேலத்தவர்களை பத்தி இன்னும் சொல்லணும்னாக்கா, தேசிய மொழியா எதை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்லிமெண்ட்லயே குரல் கொடுத்தவர் தமிழைத்தான் தேசிய மொழியாக வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் நம்முடைய காகிதம் எழுத்தவர். அதே போல தேசியத்துக்கு அடிப்படையில் எனக்கு முன்னாள் பேசிய அவர் சொன்னாலும் முஸ்லிம்களுடைய பங்கு தேசத்தில் பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்தில் பாம்பேல கப்பல் கடை போராட்டத்தில் 3 கோடி ஏற்றப்பட்டது சுதந்திரத்தின் போது. ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், 2வது முஸ்லிம் லீக் கொடி, 3வது கம்யூனிஸ்ட் கொடி. இந்த 3 கொடிகள் தான் அன்று ஏற்றப்பட்டு விடுதலைக்கான வித்திட்டது. நமக்கு சொல்றது இப்போ முக்கியமான மாணவர்களுக்கு பார்த்துல சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, நீங்கள் மார்க்க கல்வியை கற்று அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா கடந்த 48 வருஷமா நான் வக்கீல் தொழில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆலிமாக்கள், எல்லா ஆலிமாக்களையும் சொல்றேன், ஆலிமாக்களாக பட்டம் பெற்ற சில பேர் குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை முழுமையாக உணராமல் தன்னுடைய வாழ்க்கையை தோற்றவர்கள் இருக்கிறார். புதிய மாநிலத்திலே இருக்கு. அப்போ ஆலிமாவை நம்மளை ஆலிமாவா ஏற்றுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நாம ஒரு சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்க போகிறோம். ஆண்டவன் அந்த பாக்கியத்தை நம்ம கழித்திருக்கிறார். அந்த பாக்கியத்திற்கு உடையவர்களாக நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத நாம மனசுல வச்சுக்கணும். எத்தனையோ கல்வி இருக்குது இஸ்லாத்துல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கு கல்வி இருக்கு. இப்ப நிறைய பேர் ஓதிட்டு வராங்க, ஆலிமா இருக்கிறாங்க, ஆலிமாவா இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை ஒழுங்குகிறார்களா, நடந்து கொள்கிறார்களா இல்லை. இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கின்ற சில கவலைக்குரிய விஷயங்கள். இவைகளை நாம் களைய வேண்டும். இன்னைக்கு உங்ககிட்ட விளக்கமா நிறைய பேசுறது தான் நினைச்சேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள்ல தலைப்பு வாரியா பேசுவோம். குடும்பம் எப்படி நடத்தணும்னு பேசுவோம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் எப்படி தீர்த்து கொள்ள வேண்டியது, மனைவி விட்டு கொடுக்கணுமா, கணவன் விட்டு கொடுக்க வேண்டுமா, எல்லாத்துலயும் இஸ்லாத்துல வழி இருக்குது. இஸ்லாத்துல சொல்லிக் கொடுக்காத வழியே இல்லை. அதாவது அதுக்காகத்தான் எல்லாத்துலயும் மதம் சொல்லுவான். ஆனா முஸ்லீம்கள் மட்டும்தான் இஸ்லாம் என்பது மார்க்கம், அது வாழ்வியல் நடைமுறை சாத்தியத்தை சொல்லிக் கொடுக்கின்ற கற்பிக்கின்ற ஒரு வழிமுறை அப்படின்றத மனசுல சொல்றோம். அப்போ இந்த வழிமுறையை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கல்யாணம் ஆகிறதுக்கு பொண்ணுக்கு எப்படி இருக்கணும், கல்யாணத்தின் போது எப்படி பெண்கள் இருக்கணும், பொண்ணுக்கு புருஷனுக்கு உள்ள இது என்ன, உறவுமுறை எப்படி இருக்கணும், புருஷன் வசதியா பொட்டாட்டி வசதியான்றது இல்லை. குடும்பம் என்றால் எப்படி நடக்க வேண்டும், மனைவி புருஷனுக்கு ஆடையாகவும் புருஷன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்பதை வாழ்வியலாக உணர்ந்து நடந்து கொள்வது ஒவ்வொரு சமூகத்துக்கும் இஸ்லாத்துல சட்டம் போட்டுச்சு. நிறைய பேர் வரும்போது சில ஆளுங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கூட எங்களுக்கு தலாக்கு நடைமுறை என்னங்கன்னு கேட்க, ஆனால் அவர்களுக்கு நடைமுறை சொல்லிக் கொடுத்ததுக்கு முன்னால் நாங்கள் எங்களை ஆண்டவனை நாங்கள் இது பண்ணிக்கிறதில்ல, காப்பாற்றிக்கிறதில்ல. ஒவ்வொரு தலைக்கும் ஆண்டவருடைய அரசு ஆடுகிறது என்று சொல்கிறார்கள்.
அதை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தினால் இறைவனத்தில் உங்களுக்கு தண்டனை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிட்டு தான் நாங்கள் மற்ற நடைமுறையை சொல்லிக் கொடுப்போம். ஆக இப்படி வருகின்ற ஒரு சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் வந்து ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதல் என்பது சாதாரணமா இருக்கக்கூடாது. அது மற்ற பெண்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த மாசாங்க ஓதிட்டு வந்த பொண்ணு ஆலிமா வந்துச்சு. இந்த நம்ம ஊர்ல முன்னுதாரணமா இருக்குது. இதை போல நம்ம பிள்ளைங்களும் அந்த மாசாங்க நினைச்சு நம்ம படிக்க வச்சு சமுதாயத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, ஓதுது அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. இப்போ மார்க்க கல்வியோடு உலக கல்வியை கற்பிக்கின்ற கல்விக்கூடங்கள் இந்த கல்விக்கூடம் மாதிரி உருவாயிருச்சு. ஆக சமுதாயத்தில் நாம் போட்டி போட வேண்டும் என்று சொன்னார். ஒரு கடுமையான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளால இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றோம், முஸ்லீம் விட பெரிய பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறவங்க தான் சொல்லிச்சு. ஆனா சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா, எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்கல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், இவர்களை விட வட இந்தியாவில் போய் இந்தியா ஃபுல்லா அவங்க சர்வே எடுத்துட்டு வந்தாங்க. இவர்களை விட மிக மோசமான நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அன்னாட காட்சியா இருக்கிறார்கள். சராசரி வருமானங்களாக இருக்கிறார்கள். இவர்களை மேலெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வியை அளிக்க வேண்டும். நான் முன்னாள் சொன்னேன்ல, இது ஆங்கில கல்வியை புறக்கணிச்சோம். அதை போல புறக்கணிச்சதால் நம்ம உலக நடைமுறைகளும் கொஞ்சம் விலகி வரும். அப்ப இவைகளெல்லாம் சரி செய்து கொண்டு நாம் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் சமுதாயத்திற்கு ஒரு முன்னோடியாக விளக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறதுனால ஒரு மைக்கு அட்டன் பண்ணணும், லோருக்கு முன்னால் போய் கொள்ளணும். அதுக்காக போகிற இன்ஷால்லா ஒரு நாள் உங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் ஒவ்வொரு டாபிக் வச்சு பேசுவோம். நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம், நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்வது, இவைகளை செய்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பிரின்சிபல் அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.